குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்த டீம் ஜெயிச்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் அதனால தான் சொல்கிறேன், எப்போயுமே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கி வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் எஸ்ஆர்ஹெச் விசஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் நடக்க போது 7:30 மணிக்கு வழக்கம் போல். இன்றைக்கி வியாழக்கிழமை 27 மார்ச் 7:30 மணிக்கு நம்ம ஹைதராபாத் கிரவுண்டில் நடக்க போகுது. ஸோ பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஹைதராபாத் கிரவுண்டு. இதில் என்ன காட்டுறாங்க நமக்கு தான் தெரியும். எல்லா மேட்சும் அடிச்சுட்டே இருக்காங்க. போன சீரீஸ் அடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த சீரீஸும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நேற்று ஒருத்தர் கமெண்ட்ஸில் கூட போட்டிருந்தாரு, ஸ்டாட்ஸை பற்றி ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் அஸ்ட்ராலஜர் தானே அப்படின்னு சொல்லி. ஸ்டாட்ஸை கம்பேர் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் தெரியும். நேற்று நம்ம சொல்லியிருப்போம், என்ன தான் ஒரு ஆர்ஆருக்கு ஃபேவராக இருந்தாலும் ஸ்லைட் ஃபேவர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த டாஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணி அந்த கேகேஆர் சைடு அதை மாற்றினதுக்கு அது ஒரு பெரிய ஸ்டாட்ஸு, அந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். அதை நம்ம லேஸாக எடுத்துக்க முடியாது. பட் இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிவிட்டு அஸ்ட்ராலஜிக்கு அதிக டைம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அந்த க்ரௌடு இருக்க மக்களுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஜென்ரலாக பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா 3 மேட்ச் வச்சுருக்காங்க கடைசி 5. தே பிளேட் வெரி வெல். எல்எஸ்ஹெச்சாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் விளையாண்டதில் லக்னோ தான் டாமினேட்டாக இருந்திருக்காங்க. கடைசி 3 மேட்ச்சில் 2 மேட்ச் எல்எஸ்ஹெச்சும், கடைசி மேட்ச்சை எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 179, 180. அப்போது 180 லைன் வந்துச்சுன்னா எஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்ல வர விஷயங்கள். இதில் செகண்ட் பேட்டிங்க்கு அதிகபட்ச வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஸ்கோர் 240, 250 எக்ஸ்ட்ரீமாக போகாமல் ஒரு 170, 180 இருந்துச்சுன்னா ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாட்ஸ் படி பேட்டிங் செகண்ட் பண்ணுறவங்களுக்கான வாய்ப்புகள் 57% இருக்கிறதுனால நம்ம அது ரிலேட்டடாகவே போகலாம். இதில் கம்ப்ளீட்லி ஸ்பின் டாமினன்ட் பிச்சாக தான் இருக்குது. இப்போது இதில் நடந்த ரீசெண்டாக நடந்த ஒரு மேட்ச், ஐபிஎல் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 மேட்ச் கடைசியில் நடந்த மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 மேட்ச் சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டீம் சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அது அந்த ஆந்திரா மும்பை மேட்ச்சில் நடந்த ஒரு விஷயம். இப்போ ஆனால் பார்த்தோன்னா 286 ரன் அடிச்சிருக்காங்க அந்த டீம்ஸ். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு இதில் அப்படி பிரித்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆர்ஆரும் அதுக்கு ஈக்குவலாக ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ்லாம் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் மேக் எ ஹியூஜ், ஒரு சின்ன மிஸ்டேக் இட் மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இந்த கேம். அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த மிஸ்டேக்ஸ், கேட்சஸ் விடுறது இதெல்லாம் ரொம்ப அப்சர்வ் பண்ண வேண்டிய ஒரு பிச்சாக இருக்கும். இது பேட்டிங் பேரடைஸாக தான் இருக்குது. பட் அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. அட் த சேம் டைம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. விச் மீன்ஸ் சேஸ் பண்ணுறவங்களுக்கு 57% ஜெயிச்சிருக்காங்கிறது ஸ்டாட்ஸை பற்றின விஷயங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்து இந்த விஷயத்துக்கு போகலாம். அதாவது அஸ்ட்ராலஜி பேஸ்டு விஷயத்துக்கு போகலாம். ஸோ அஸ்ட்ராலஜி பேஸ்டு விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் டீமில் யார் யார் எடுக்கலாம் அப்படின்னு டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா, அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, ஹென்ரிக் கிளாசன். ஸோ இவங்க எல்லாமே டாப் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதில் கேப்டன்ஸ், வைஸ் கேப்டன் போகிறது நீங்கள் அபிஷேக் சர்மாவும் ஹென்ரிக் கிளாசனும் நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டன் எஸ்ஆர்ஹெச்சில் போய்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஷபாஷ் அகமத், ஷாகுல் தத்கூர், அவிஷ்கான், தின்விஷ் சிங் ரத்தி அப்படின்ற 5 பிளேயர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரனை கேப்டன், வைஸ் கேப்டனாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது யூஸ்வலாக நான் அப்படி சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் அந்த லாஸ்ட் அப்டேட்ஸ் வரும்போது இருக்கிறதுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட் கம்மின்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லைட் எஜ் கோஸ் டு எஸ்ஆர்ஹெச்ன்னு தான் சொல்லலாம். அந்த பிச்சில் எஸ்ஆர்ஹெச் தான் போகும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு 200 தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்எஸ்ஜி பிடிச்சா ஸ்கோர் ஒரு 185 185 தாண்டதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. எப்படி பார்த்தாலும் 180 ஸ்கோர் லைன் இந்த மேட்ச் தாண்டிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும் டாப் பிளேயர்ஸ்னால் டிராவிஸ் ஹெட்டு,
அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி. ஸோ 6 பிளேயர் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒரு பிளேயரை பார்க்கணுன்னா சிமர்ஜித் சிங் ஆர் பேட் கமிங்ஸ் பவுலிங்கில் ஆப்ஷன்ஸ் தேடுறீங்கன்னு இதில் 2ல் யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஹர்ஷல் பட்டேல் மஸ்ட்டு, அபிஷேக் சர்மா மஸ்ட்டு, அபினவ் மனோகர் மஸ்ட் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஹென்ரிக் கிளாசன் மஸ்ட். இதில் 4 பேர்லாம் கண்டிப்பாக மஸ்ட்டு. இதை தாராளமாக எடுத்துக்கோங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே. ஸோ என்ன கேட்டிங்கன்னா சிமர்ஜித் சிங்கை பேட் கமிங்ஸ்னால் நீங்கள் பேட் கமிங்ஸ் போகிறது நல்லது அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்கும். அடுத்தது எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டீமில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஷபாஷ் அகமது, ஷாகுல் தக்கூர், ஆவேஷ் கான், திக்விஷிங் ரித்தி அப்படின்ற 6 பேரை நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைட்லையுமே இன்றைக்கி பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால தான் அந்த 260 ஸ்கோரை தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோடய கருத்து. 210 to 180 to 210 தான் அந்த ரேஞ்சில் தான் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். 2 சைடுமே பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ரிலேட்டடாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மேட்ச் ஃப்ளோவை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேயுமே விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு. போன மேட்ச் பார்த்திங்கன்னா 2-3 விக்கெட்லேயே அடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச் அப்படி இல்லாமல் 2 சைட்லேயுமே ஓரளவுக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் விக்கெட் போகிறது, அப்புறம் விக்கெட் போகிறது, அடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஈக்குவலாக இவென்ச்சுவலாக கடைசியில் பார்த்தா எஸ்ஆர்ஹெச் வந்து டாமினேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதே எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் ஆகிரும். பட் இந்த சீசனில் அவங்க டாஸ் வின் பண்ணாலும் அதை எடுக்காமல் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். காரணம் ஃபஸ்ட் மேட்ச் அப்படி ஜெயிச்சிருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்கு அவங்க அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வாய்ப்புகள் இருக்குது. பட் இதே வந்து பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா தான் சரியாக இருக்கும். ஸோ கேப்டன்ஷிப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சில் நம்ம அபிஷேக் சர்மா கொடுத்துடலாம், ஹென்ரிக் கிளாசனுக்கு கொடுத்துடலாம். சரிங்களா, இது 2 ஆப்ஷன்ஸை வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்எஸ்ஜி டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம மிச்சல் மார்ஷ்க்கு கேப்டன்சி ஆப்ஷனும், நிக்கோலஸ் பூரனுக்கு கேப்டன்சி ஆப்ஷனும் போகலாம். ஸோ பவுலிங்கில் நீங்கள் யாரை ப்ரிஃபரபுளாக போகிறீங்கன்னா ஷாகுல் தக்கூருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இது போதும். நான் போக இந்த ஸ்டாட்ஸை குறைச்சிட்டு ஸ்டாட்ஸில் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கில் ரன்னெல்லாம் சொல்லாமல் கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஸோ தட் நான் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி வரவங்களுக்கு அதிக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி இல்லை நாளைக்கு, மோஸ்ட்லி இன்றைக்கே வந்து நம்ம இங்கிலீஷ் சேனலை ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த சேனலான அப்டேட்ஸ் இன்னிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கிலீஷ் பீப்புள் whoever wants to listen to English version of our astrology predictions and stat predictions, we will be updating from today in a new particular channel for English. So it will come there, so you guys can subscribe and you can enjoy the match with our predictions. Okay, thank you so much guys. எல்லாருக்கும் நன்றி. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம் டெலிகிராம் சேனலில். அதுபடி நம்ம நல்லா பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், see you in another video.